வெல்கம் டு டுடே வீடியோ காய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML பேசிக்ஸ் பார்ட் 1 பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்மளுக்கு ஒரு HTML டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதை நம்ம வெப்சைட்ல போட்டு பார்க்கறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும் நினைப்பீங்க. அந்த எந்த அப்ளிகேஷன் தேவைப்படல. நம்மளோட விண்டோஸ் 10 11 எல்லா விண்டோஸ்லயும் ப்ரீ இன்ஸ்டாலா ஒரு இது இருக்கும். அது பேரு தான் நோட் பேட். அதுல நீங்க நார்மலா கோடிங் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்லேயே போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டேக்ஸ்னா எனக்கு தெரியணும். டேக்ஸ்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றதுன்னா ஹெட் HTML தான் ஒரு டேக்ஸ். அந்த டேக் என்ன பண்ணுன்னா அந்த பர்டிகுலர் இதை கரெக்டாக இது பண்ணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு HTML ஆரம்பிக்கிறேன் டாக்குமெண்ட். ஏன்னா எல்லா டாக்குமெண்ட் HTML தான் ஆரம்பிக்கும் HTML டாக்குமெண்ட்ஸில். நெக்ஸ்ட் ஹெட்டு போடுறேன். ஹெட் எதுக்கு யூஸ் ஆகும்னா டைட்டில்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும். இப்போ நான் டைட்டில் கொடுக்குறேன். டைட்டில் இவங்க டைட்டில்ல மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்னு கொடுக்க போறேன். இப்போ நம்ம இந்த டேகை மூடணும். சில டேக்ஸ்க்கு வந்து கண்டெய்னர் டேகும் கண்டெய்னர் டேக்ஸ் அண்ட் எம்டி டேக்ஸ்னு ஒன்று இருக்கு. கண்டெய்னர் டேக் வந்து டேக் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா அது க்ளோஸ் பண்ணும். சப்போஸ் எம்டி டேக் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இது வந்து டைட்டில்ன்ற வந்து கண்டெய்னர் டேக், அதனால நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்க இந்த சிம்பிள் போட்டு ஸ்லாஷ் பண்ணிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணணும். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது அவுட்புட் எடுக்கணும். ஹெட்டுக்குமே நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஒரே ஒரு டேக் இருக்கு, அது பேர் பிரேக் டேக் தான். அது மட்டும் தான் எம்டி கண்டெய்னருக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாடின்னு ஒரு டேக் இருக்கு. இந்த டேக்ஸ்ல வந்து நம்ம சிஎஸ்எஸ் பண்ண முடியும். சிஎஸ்எஸ்னா என்னன்னு கேட்பீங்க. இந்த ஒரு வெப் பேஜுக்கு நம்ம பேக்ரவுண்ட் ஃபாண்ட் மாத்துறது, ஃபாண்டோட இது மாத்துறது, இட்டாலிக் அண்டர்லைன் அப்புறம் போல்டு இந்த மாதிரி வைக்கிறது, அப்புறம் ஃபாண்ட்டை மாத்துறது, டெக்ஸ்டோட ஃபாண்ட்டை மாத்துறது, அப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்குறது, இந்த மாதிரி தான் சிஎஸ்எஸ் இதில் வரும். அப்புறம் நம்ம இதில் டைட்டில்ஸும் கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் பேசிக் பண்றதுனால ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த டேக் மூடிடுறேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அவுட்புட் பார்க்க போறோம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இதை சேவ் பண்றது நம்ம பார்க்க போறோம். சிம்பிளா ஃபைல்ஸ்ல போங்க. ஃபைல்ஸ்ல சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். சேவ் கொடுத்து நீங்க எங்க சேவ் பண்ணணும் அங்க சேவ் பண்ணிக்கோங்க. இங்க HTML இருக்கும். நாங்க வந்து மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்னு போட போறேன். மை ஃபர்ஸ்ட் HTML டாக்குமெண்ட்னு போடுறேன். டாக்குமெண்ட் இது போடும்போது உங்களுக்கு TXT ஒரு வண்டி ஃபார்மேட்ல சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு ஈஸியாக நம்ம ரீஎடிட்டும் பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திருப்பி ஃபைல்ஸ்ல போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்டை HTML கன்வெர்ட் பண்ணணும். அங்கே என்னாச்சு சேம் அதே டைப் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்ல TXTன்னு இருக்கும். நீங்கள் .html சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைல் சேவ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணோம். நான் வந்து இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு, அதுதான் விண்டோஸ் C. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதை நான் ஓப்பன் பண்ணிட்டு திஸ் பிசிக்குள்ள நான் வந்து W வால்யூம்ல சேவ் பண்ணேன். அதுக்குள்ள இந்த டாக்குமெண்ட் இருக்கு. இதை நம்ம ப்ரௌசர்ல ரன் பண்ண போறோம். இதுக்கு நம்மளுக்கு இன்டர்நெட் தேவையில்லை. ஓப்பன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு மேலே இந்த நேம் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் நம்ம டைப் வச்சு காட்டும். லோடாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் அதில் மை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்னு கொடுத்தோம், வந்துச்சு. இப்போ நடுவில் நம்ம இங்கே வந்து இதை வர வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, திருப்பி நான் அதே டெக்ஸ்ட் நோட் பேட் எடுத்துக்கிறேன். அதே நோட் பேட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்குள்ள நம்ம இது கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் கொடுக்கணும்ல, நமக்கு
வந்து 6 சைஸ் கொடுத்துருக்காங்க. இதுல H1 to H6 கொடுத்துருக்காங்க. இது H1 என்ன, H1 H2 H3 H4 H5 H6 வரைக்கும் நான் என்னன்னு கேட்பீங்க. H1னா அது வந்து டெக்ஸ்டோட லார்ஜஸ்ட் சைஸ், அதுதான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி படிப்படியாக ஒரு H2 கொஞ்சம் சின்னது, H3 கொஞ்சம் சின்னது. நான் H1 H3 H6 வரைக்கும் நான் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து கம்ப்யூட்டர் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் டைப் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இதுவும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இது எம்டி டேக் இல்லை, இது கண்டெய்னர் டேக். இதுவும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதே அப்படியே காப்பி பண்ணி ஒரு 5 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டு நம்பர் மட்டும் மாத்திக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் H1 H6 வரைக்கும் நான் டைப் படிச்சிட்டேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்ட்ரோலர்ஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரோலர்ஸ் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேராக அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் வந்துடும். பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் H1 தான் பெருசு, இதுதான் H2 சின்னசு, அதோட சின்னசு H3, அதோட கொஞ்சம் சின்ன H4 H4, அது கூட சின்னசு H5 H6 வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம வந்து பிரேக் டேக் பார்க்க போகிறோம், பேராகிராஃப் டேக் பார்க்க போகிறோம், அப்புறம் ஸ்டைல் டேக்ஸ் பார்க்க போகிறோம். ஐ மீன் ஃபிசிக்கல் டேக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் டேக்ஸ்னா ஐ மீன் போல்ட் ஆகுறது, டெக்ஸ்ட்டை மீன் ஸ்லாண்டிக் ஆகுறது, அப்புறம் அண்டர்லைன் பண்ணுறது, இதெல்லாம் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேராகிராஃப் டேக்னா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லுறேன். பேராகிராஃப் டேக்னா நீங்கள் ஒரு பேராகிராஃபை டைப் படிக்கும் போதில் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணும் போது அது பேராகிராஃபை கரெக்டாக யூஸ் ஆகும். பிரேக் டேக்னா என்ன? பிரேக் டேக்னா நீங்கள் ஒரு சென்டென்ஸை அடித்து நெக்ஸ்ட் சென்டென்ஸை கண்டினியூ பண்ணும்போது அது வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போகாது, அது நெக்ஸ்ட் சைடில் அப்படியே கண்டினியூ ஆகும். நாம தான் அது பிரேக் டேக் யூஸ் பண்ணி நாம வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வரணும். பிரேக் டேக் வந்து அது எம்டி டேக்ன்றனால நம்மளுக்கு வந்து நம்ம டேகை க்ளோஸ் பண்ண தேவையில்லை, அதனால நம்ம ஒரு வாட்டி போட்டால் மட்டும் போதும். இப்போ வாங்க நம்மளோட ஃபிசிக்கல் டேக்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்கல் டேக்ஸ்னா என்ன? ஃபிசிக்கல் டேக்ஸ்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஸ்லாண்டிக்காக மாற்ற முடியும், போல்டாக மாற்ற முடியும், அண்டர்லைனாக மாற்ற முடியும். நான் முன்னே சொன்னேன், அதை நான் இப்போ வந்து பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி போல்ட் ஆகுறதுன்னா, நம்ம இந்த சிம்பிளை போட்டு பி போட்டு இது போட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அது போட்டுக்கலாம். நான் கம்ப்யூட்டர் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸே போடுறேன். இதுவே நம்ம போல்ட் ஆகிக்கலாம். திருப்பியும் நம்ம இந்த இது வந்து கண்டெய்னர் டேக்னால நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும், அதனால நம்ம பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்லாண்டிக் டேக் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஐ யூஸ் பண்ணணும். திருப்பி நம்ம அதை கம்ப்யூட்டர் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை போட்டுக்கலாம். ஓகே, இந்த டேக்கையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஃபிசிக்கல் டேக்ஸ்ல எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணி தான் தெரியணும். நெக்ஸ்ட் நம்ம அண்டர்லைன் டேக் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபிசிக்கல் டேக்ஸ் முடிச்சாச்சு. இது வந்து லைன் வரும், அதனால நான் இங்கே பிரேக் டேக் யூஸ் பண்ண போகிறேன். பிரேக் டேக்கு BR மட்டும் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பிரேக் டேக் வந்து இதாயிடுச்சு.
பிரேக் டேக். ஓகே, நம்ம பிரேக் டேக் எல்லாத்துக்கும் போட்டாச்சு. இப்போ மேலே நம்ம H1 to H6 போட்டிருக்கோம். இதை நம்ம பேராகிராஃபாக மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அந்த சிம்பிள் போட்டு பி போட்டுட்டு நம்ம போட்டோம்னா பேராகிராஃப் டேக் நம்ம எண்ட்லையும் க்ளோஸ் பண்ணணும். இது கண்டெய்னர் டேக் தான் இது க்ளோஸ் பண்ணணும். அதனால நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம அவுட்புட் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவுட்புட் போயாச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது லைனாக வந்துருக்கு. பேராகிராஃப் டேக் வந்து இங்கே ஒர்க் ஆகல, ஏன்னா நம்ம H1 to H6 போட்டனால வரல. சப்போஸ் நீங்கள் நார்மலாக டைப் வச்சிங்கன்னா வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட HTML பேசிக்ஸ் பார்ட் 1. நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2ல CSS எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் உங்களோட தர்னிஷ் ஃப்ரம் தர்னிஷ் சேனல். இந்த வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் நிறைய வீடியோஸ் வரும், அதனால பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் கழிச்சு பார்க்கலாம். ஓகே.